வார்த்தை அறிவித்த பிறகுதான் ரோமபுரிக்கு கொண்டு போகிறார். அங்க போய் வீட்டு காவலில் 2 வருடங்கள் இருந்து அங்கேயும் மறுபடியும் இறை வார்த்தை கடந்து செல்லப்படுது பிரியமானவர்களே. ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், ஆயனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். எனவே வார்த்தை சொல்லுறது, வசனம் என்ன சொல்லுதுன்னு அதிலே உறுதியாக இருங்க. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கிறீங்களோ அதே போலதான் புயல் உண்டாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புயல் உண்டாகும். அந்த உறுதியை உடைக்கும் வரை புயல் உண்டாகும். ஆனால் வார்த்தை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்றால் புயலை கவனிக்காதீங்க. புயலின் மத்தியில, புயலின் நடுவில் செயல்படக்கூடிய தேவனை கவனியுங்கள். தேவ தூதனை பாருங்கள். தேவ தூதனாரவைய இயேசுவை பாருங்கள். அந்த புயலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துருவாரு. இப்ப யூரோக்ளிதோன்கிற காற்று கர்த்தருக்கு முன்பு ஒரு மேட்ரே அல்ல. அந்த காற்றை பார்க்கும் பொழுது காற்று ஒண்ணுமே இல்லாம மாற்றி விட்டார். எனவே கர்த்தரை பாருங்கள். நிச்சயம் உங்கள் படகுல கர்த்தர் இருக்கிறார். பிரதர், சோர்ந்து போதீங்க, தைரியமா இருங்க. அன்பு தங்கச்சி, தைரியமா இருங்க. அன்பு தம்பி, தைரியமா இருங்க. புயலை பார்த்து புயலை குறிச்சே பெருசா பேசிட்டு இருக்காதீங்க. இல்ல புயலை சாதகமாய் மாற்றக்கூடியவர் ஒருவர் உண்டு என்று அவரை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். ஏனென்றால் ராயருக்கு முன்பாக நிற்க வேண்டிய பவுலை போல நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். உங்களுடைய சந்ததி பூமியில சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உங்க சந்ததி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகணும். சந்ததி இல்லாம போய் நினைக்காதீங்க. சந்ததி அது பரம்ப வேண்டும். அது எக்ஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுதான் தேவ சித்தம். அது நிச்சயம் நிறைவேறும் என்று